வாழ்க வளமுடன். கண்ணிமைக்காமல் காணும் செல்ல பிள்ளையான செல்போனை விட்டுவிட்டு கண்டும் காணாமல் இருந்த மனைவியை உற்று நோக்கும் நன்னாள், மனைவி நல வேட்பு நாள். ஆம், நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உயிர்கலப்பு தளத்தை நடத்தி கொடுக்க பேராசிரியர் திரு சேகசாமிநாத் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா அவர்கள் எனர்ஜி இன்ஜினியரிங்கில் முதுநிலை பட்டம் பெற்றதால் என்னவோ 65 வயதிலும் எனர்ஜியோடு உள்ளார். நமது மனவளக்கலை அன்பர்கள் அனைவருக்கும் எனர்ஜி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் 30க்கும் மேற்பட்ட பஹ்ரைன் மற்றும் சவுதி நேஷனாலிட்டி அன்பர்களுக்கு மனவளக்கலையை பயிற்றுவித்துள்ளார். மனவளக்கலை மேல் உள்ள மிகுந்த பற்றுதலால் ஒரு பஹ்ரைன் நேஷனாலிட்டி மற்றும் ஒரு சவுதி பெண் நேஷனாலிட்டி இருவரும் ஆழியாருக்கே சென்று நேரில் பயிற்சி பெற்றுள்ளார்கள். ஐயா அவர்கள் அதோடு நிற்காமல் அவருடைய திறமையை மற்றவர்களுக்கும் பகிரும் எண்ணத்தில் பஹ்ரைனில் பணிபுரியும் பொறியாளர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருக்கிறார். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அற்புதமான ஞாயிற்றுக்கிழமை. ஆடியோ ஓகே. இந்த யுஏஇ மண்ணில் இன்று உங்கள் எல்லாரையும் இணைத்து வைத்துள்ள இறையையும் குரு அருளையும் போற்றி இன்று நாம் அனைவரும் இங்கு இணைவதற்கு எடுத்த பொறுப்புகளை எல்லாம் பார்க்கும்போது மிக மிக சந்தோஷமாக இருக்குது. இந்த நாட்டிலெல்லாம் இந்த அளவுக்கு நம்ம பண்ணுறது. ஸோ அந்த வகையில் எல்லா ஸ்கை யோகா நிர்வாகிகள், அறங்காவலர்கள் எல்லோருக்கும் எனது வணக்கமும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் நாம் மனைவி நல வேட்பு நாள் என்று மனவளக்கலை மன்றங்களில் உலகம் முழுவதும் கொண்டாடி வருகிறோம். ஆகஸ்ட் 30 அன்னை லோகாம்பாளினுடைய பிறந்த நாள், அருட்தந்தையின் வாழ்க்கை துணைவி. நமக்கு இவ்வளவு நேரமாக மருத்துவர்கள் மிக முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த கருத்துக்கள் அனைத்தையும் நாம் நடைமுறைப்படுத்துவதுதான் மிக மிக முக்கியம். அந்த நடைமுறைப்படுத்துவதற்கு எளிய முறையில் ஆற்றல் வாய்ந்த பயிற்சிகளை தீர்க்கதரிசியாக அருட்தந்தை அவர்கள் 1957 வடிவமைத்துட்டாங்க. அவர்கள் அன்று வடிவமைத்து அதற்கான ஒரு சங்கத்தை நிறுவி அதற்கு உலக சமுதாய சேவா சங்கம் என்று பெயரிட்டு அதன் மூலமாக இந்த பயிற்சிகளை உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு செல்ல வேண்டும். எல்லோருக்கும் அமைதி என்பது மருத்துவர்கள் கூறியபடி உடல் நலமாக இருந்தாலே நம் வாழ்க்கையில் 75% பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும். அந்த 75% ஒன்றும் கிடையாது. அதுவும் சித்தர்களுடைய ஆராய்ச்சியில் இந்த உடலில் இருக்கக்கூடிய முழு ஆற்றலை உடலுக்கு 75% தேவை, 25% தான் மைண்டுக்கு. இப்போ அவர்கள் கூறிய கருத்துலேருந்து நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா 25% செலவு பண்ண வேண்டிய மனம் 75% எடுத்துக்குது. அப்புறம் உடல் எப்படி வேலை பார்க்கும்? அதை தான் ஆங்கிலத்தில் சைக்கோசமேட்டிக் டிசீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, மனம் சார்ந்த நோய்கள். அம்மா அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இன்னும் நமக்கு நிறைய கேட்கணும். அந்த கருத்துக்கள் உடலை எவ்வாறு அது பாதிக்கின்றதெல்லாம் சிந்தித்த அருட்தந்தை தான் மனவளக்கலை என்ற பயிற்சியை கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக இன்றைய பயிற்சியை இது பயிற்சி எடுத்தவங்க பயிற்சி எடுக்காதவங்க எல்லாருக்கும் பொதுவானது. இப்போ ஆற்றல், எனர்ஜி அப்படின்னு நம்ம பேசுகிற எல்லாமே
ஒரே மூலத்திலிருந்து எப்பொழுதும் நிலைத்து நீடித்து நீக்கமற இயங்கிக் கொண்டே இருப்பது. அந்த ஆற்றலை உணர்வதற்கு ஒவ்வொரு மனிதருக்கும் உரிமை உண்டு. உலகத்தில் இந்த உரிமையை பெறாதவர்களால் நாம் வாழ்க்கையில் முன்னேறி செல்வதில் அவ்வப்போது அல்லாமல் அடிப்படை தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. அந்த தடை தான் உடல் மூலமாகவும் மனம் மூலமாகவும் சமுதாயத்திலும் விளைவை இன்று அமைதியின்மையை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இதை உணர்ந்த பெரியோர்கள் தான் நம்முடைய உயிரை உணர்வதை முதல்ல வச்சாங்க. ஏனென்றால் உயிர் என்பது நாம் சொல்கின்ற அதே ஆற்றல். அந்த ஆற்றல் இந்த பிரபஞ்சம் முழுவதும் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளது. அம்மா சொன்னாங்க, மேட்டர் இல்லை, எல்லாம் எனர்ஜி பார்ட்டிகிள்ஸ். அதை இன்றைக்கி விஞ்ஞானம் ஒத்துக்கிட்டு இருக்கு. வேற நம்ம முன்னோர்கள் 5000 வருடங்களுக்கு முன்னாடியே அதனுடைய ஆற்றலின் மகிமையும் அந்த ஆற்றலின் அளவையும் கூறிட்டு இருக்கிறார்கள், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாமல். அந்த ஆற்றல் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இயங்குகின்றது, பிரபஞ்சம் முழுவதும் இயங்குகின்றது. அதைத்தான் ஆன்மா, உயிர் என்று கூறுகின்றோம். இந்த உயிர் உணர்தலை ஒவ்வொரு மனிதனும் பெற வேண்டும். பெற்ற நாளிலிருந்து மாற்றத்தை உணர முடியும். அதைத்தான் மகரிஷி நமக்கு உயிர் உணர்வதான பயிற்சி கொடுத்துருக்காங்க. அந்த உயிர் உணர்கிற பயிற்சிக்கு தான் எளிய முறை தவம் என்று பெயர். தவம் என்பது நிறைய பேர் பயிற்சி எடுத்திருப்பீங்க. பொதுவாக அது முக்கியமான அருட்தந்தையின் கருத்தை ஷேர் பண்ணணும். தவம் என்றால் மெடிடேஷன் என்னன்னா, நம்முடைய மனதை அதனுடைய மூலமான உயிரின் மேல் கவனிக்க வைக்கணும். நான் எந்த இருந்து வரேன் அப்படின்றத பார்க்க வைக்கணும். இதுவும் ஒரு மாதிரியான கிராட்டிடியூட், தேங்க்ஸ் சொல்கிறது. அப்போ மனிதன் தன்னுடைய அளப்பரிய ஆற்றல் வாய்ந்த மனம் அதை புரிந்து கொள்ளாமலே வாழ்வதனால தான் அது பயன். நம்மகிட்ட ஒரு பெரிய ஆற்றல் வாய்ந்த ஒரு டூல் கையில் இருக்குது. அந்த கருவியை டூலை பயன்படுத்த தெரியலன்னா என்ன ஆகும்? இப்போ மருத்துவர்கள் எடுத்துட்டோம்னாக்கா, ஒரு ஷார்ப் நைஃப் கேன் கியூர் பை சர்ஜரி ஆர் எனிதிங். அதே ஷார்ப் நைஃப் ஒரு கை குழந்தைட்டு இருந்ததுன்னா, இதுதான் நம்முடைய மனதின் நிலை. அப்போ அருட்தந்தை என்ன சொல்கிறாங்க? ஃபர்ஸ்ட் இந்த மனதை புரிந்து கொள்ளுங்கள். மனதை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு நாம் நலமாக இணக்கமாக வாழ முடியும். மனம் இல்லாத மனிதர்களே கிடையாது. மனதை உணர்ந்த மனிதர்கள் மிகவும் சொற்பம். அதுதான் இன்றைய நோயிலிருந்து, மனக்குழப்பங்களிலிருந்து, உறவுகளிலிருந்து எல்லாவற்றிற்கும் அடிப்படை பிரச்சனை. அதை இந்த நிலையில் உயிர் என்ற இடத்துல வரும்பொழுது அவருடைய ஆழ்ந்த ஆராய்ச்சியில் இந்த உயிரின் தன்மையை சொல்கிறாங்க. இதே தான் எனர்ஜி பார்ட்டிகளாக பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமர நிறைந்துள்ளது. இதுக்கு அதுக்கும் வித்தியாசம் கிடையாது. அதை நாம் தத்துவத்தில் அதை ஆகாசம் அல்லது விண் என்று சொல்கிறோம். இந்த விண்ணோ அல்லது உயிரோ அது எப்பொழுதும் தற்சுழற்சியிலேயே இருக்கும்னு சொல்கிறார் சாமிஜி. அந்த தற்சுழற்சின்ற செயல் நடந்து கொண்டே இருப்பதனால எப்பொழுதும் அதிலேருந்து ஒரு ஸ்ப்ரெடிங் வேவ் வந்துகிட்டே இருக்கும், ஒரு விரிவலை. இந்த விரிவலை தான் அவர் காந்தம் என்று பெயர் சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் எந்த விஞ்ஞானத்துலேயும் காந்தம் எப்படி உருவாகுதுன்றது எங்கேயும் சொல்லலை. காந்தத்தினுடைய தன்மை விளக்கியிருப்பாங்க. விளக்கும் ஆற்றல், ஈர்க்கும் ஆற்றல் என்று, ரிப்பல்சிவ் அண்ட் அட்ராக்ட்ஸ். பட் வாட் இஸ் மேக்னட்டிசம்? அதை கொடுத்த ஒரே உணர்வாளர் அருட்தந்தை அவர்கள். அந்த காந்தம் இல்லாத இடமே பிரபஞ்சத்தில் கிடையாது. உள்ளும் புறமும் எங்கும் நிறைப்பது. அந்த காந்தத்தை உணர்ந்து விட்டோம் என்றால் வாழ்க்கையில் உடலை மிகவும் சிறப்பாக வைத்துக்கொள்ள முடியும். உடல் நலமாக இருக்கணும்னாலே இல்லை, அவங்க சொன்ன உடல் நலமாகவே எந்த வயசில் இருக்கிறோனாலே அவர் ஞானம் உள்ளவராக இருப்பார். ஏன்னா ஞானத்துக்கு டைரெக்டாக அர்த்தம் சொல்கிறது துன்பம் கொடுக்காமல் இருப்பது. துன்பம் கொடுக்காத இருக்கக்கூடிய வாழ்க்கையை ஒரு நாள் அமைத்து கொள்ள முடியும் என்றால், அதாவது மற்றவங்களுக்கு கிடையாது, முதல்ல தனக்கு கொடுத்துக்கூடாது. இப்போ நமக்கு தனக்கு நாம் யாராவது விரும்பி துன்பம் கொடுத்துப்போமா? நான் கொடுக்கவே மாட்டோம். ஆனால் துன்பம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதைத்தான் அவர் அறியாமை என்கின்றார்.
அந்த அறியாமையை தொடர்ந்து அவர் பல விஷயங்களில் அலட்சியம் செய்கிறோன்றார். அலட்சியம்ன்றது என்ன? செஞ்ச தப்பே திருப்பி திருப்பி செஞ்சிட்டு இருக்கிறது. அப்படி எத்தனை தப்பு நம்ம செய்கிறோம் வாழ்க்கையில் லிஸ்ட் போட்டு பாருங்கள். சரி, இது இன்னிலேருந்து நம்ம பண்ணவே கூடாதுன்னு நினைப்போம், திருப்பி பண்ணிடுவோம். அதே நிலையில் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் வாழ்க்கையை வாழ்கிறது. இந்த மூன்றுக்கும் தீர்வு வேணும். இந்த தீர்வு கொடுத்தது தான் மனவளக்கலை பயிற்சி. மனவளக்கலை பயிற்சின்றது வாழ்க்கை கல்வி. அது விழித்திருக்கும் நேரமும் சரி, தூங்கிட்டு இருக்க நேரத்துலேயும் அதுதான் வாழ்க்கை முறையை எடுத்து சொல்லக்கூடிய கல்வி. ஆக இந்த மனைவி நல வேட்பில் இந்த உயிர் காந்தம் என்பது தான் மிக முக்கியமாக வைக்கப்பட்டுள்ளது. ஏன்? அது எல்லார் இடத்துலையும் இயங்கிட்டு இருக்கிறது. இந்த உயிர் காந்தத்தை நாம் உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதருக்கும் இடையில அது உறவில் வைத்திருப்பது. அந்த உறவின் தன்மை இணக்கமாக இருந்துவிட்டால் அங்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சி தான், அல்லது பேரின்பம், அமைதி. இதுதான், நெகட்டிவே இருக்காது. அதை உணர்ந்த ஆசான் இந்த உயிர் கலப்பு தவத்தை கொடுக்குறாங்க. இந்த உயிர் கலப்பு தவத்தை முக்கியமாக கணவன் மனைவி இடையிலன்னா உலகத்திலேயே மிக சிறந்த உயர்ந்த நட்பு எதுனா கணவன் மனைவி உறவு தான். அந்த கணவன் மனைவி உறவில் தான் ஆன்மா சங்கமம் ஆகின்றதுன்றார் அவர். வேற எந்த உறவுலையும் ஆன்மாவோட சங்கமம் கிடையாது. அதே போல் இந்த கணவன் மனைவி என்று அமைவதெல்லாம் பாட்டெல்லாம் கேட்டிருக்கோம். அதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கு. இது அமைவதே இந்த மனிதனுடைய இத்தனை நாள் அவருடைய செய்த செயல்களின் விளைவுதான் அந்த வாழ்க்கை துணை அமைத்து கொடுக்குதுன்றாங்க. அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா சொர்க்கத்தில் நிர்ணயிக்கப்படுதுன்றோம். இந்த சொர்க்கம் என்பது ஒன்றும் கிடையாது. அதை நம்ம சந்தோஷமாகவோ அதை நினச்சாலே சொர்க்கம்பா அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு கற்பனை பண்ண முடியும். ஏதோ ஒரு கருத்து நம்ம பின்னாடி இருக்குது சொர்க்கம்னா என்னன்ட்டு. இப்போ அதை அப்படியே இறைநிலைன்னு சொல்லலாம். சொர்க்கம் என்பதை இறையால் எல்லாமே கிடைக்கும். அப்படிப்பட்ட இறை எல்லாம் வல்லது, எங்கும் உள்ளது, அளப்பரியது, எடுக்க எடுக்க குறையாதது. அதே இறை நாம் உணர்வதற்கு இந்த பிரபஞ்சத்தில் நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தில் பூமியில் உயிரினங்களில் ஒரு உயிரை உற்பத்தி செய்யக்கூடிய பிரதிநிதியாக, தன்னுடைய பிரதிநிதியாக வைத்திருப்பது பெண்ணை. அங்கே அதை விளக்கிறதுக்கு ஒரு கவி சொல்கிறார். எல்லையற்ற ஆற்றலுள்ள இறைவன் திரு உள்ளமென எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. வாழ்ந்து வரும் மக்களிலே வளமறிந்தோர் எத்தனை பேர். அதுக்கு தான் இன்னைக்கு மனைவி நல வேட்பு நாள். இப்போ இந்த கவியில் என்ன சொல்லியிருக்காரு? எல்லையற்ற ஆற்றலுள்ள இறைவன் திரு உள்ளமென எவ்வுயிரும் தோன்றுதற்கு வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. அந்த வழி கூட திருவழி என்றார். திருநாளே தெய்வம். அப்போ தெய்வம் தன்னுடைய பிரதிநிதியாக பெண்மையை அமைத்திருக்கின்றது எந்த உயிரினத்திலும். அப்போ ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ அந்த பெண்ணுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் உணர்வை மதித்து அவர்களுக்கு வேண்டிய உதவியை முக்கியமாக கருவுற்ற காலத்தில் செய்ய வேண்டும். ஒரு கருவுற்ற காலம் என்பது ஒரு நோன்பு மாதிரி. இந்த 9+ months அவங்களுக்கு ஒரு தியாகம், டோட்டலி அது தியாகம் பண்ண வேண்டிய டைம். அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க பை நேச்சர். பட் எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறோம்? முக்கியமாக கணவன், அப்புறம் அந்த வீட்டில் இருக்க பெற்றோர்கள், பெரியவர்கள், சுற்றத்தார்கள், சமுதாயத்திற்கே பொறுப்பு இருக்கின்றது. அது எந்த பெண்மணியானா இருக்கலாம், நம்ம வீட்டு ஆளுங்களை. எந்த ஒரு பெண் நாம் கருவுற்றார்கள் இருக்கிற நிலைமையில் இருக்காங்கன்னா எதுவும் பண்ண முடியலன்னா வாழ்த்தும், முடிந்த அளவுக்கு உதவி பண்ணணும். ஏனென்றால் இன்று நாமெல்லாம் எங்கிருந்து வந்திருக்கோம்னா அந்த மாதிரி கருவுற்று அந்த வயிற்றுலேருந்து பிறந்து வந்திருக்கோம்.
இல்லைங்களா? அப்போ இந்த உடலில் நாம் வந்து ஒரு யோகான்ற ஒரு பயிற்சி வேறு கற்றுக்கிட்டு நம்மளை மாற்றிக்கணும்னு நினைக்கிறோம். அடுத்து இந்த என்ன சொல்கிறாங்க, இந்த ஒரு தன்மையை அந்த கருவுற்ற காலத்திலும் கரு உறும்பொழுதும் உருவாகும் பொழுதும் உருவாகினப்புறம் அந்த அன்னையின் வயிற்றில் வளரும் பொழுதும் இந்த தன்மையை கொடுக்க வல்ல ஒரு வாழ்க்கை முறை அமைத்து கொடுக்க வேண்டும். அங்கே யோகாவில் கூட பேச வேண்டாம், ரொம்ப சிம்பிள், சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கான ஒரு சூழலை நாம் எடுத்து கொடுக்கணும். இதுதான் தேவை. அப்போ இன்புட், அப்போ அது வெளியில் வருது. அப்போ எந்த குவாலிட்டியோடு வரும்? வாழ்க்கை பூரா அது மனவளக்கலை யோகாவை அப்படியே இயல்பாக வச்சுருக்கும். ஏன்னா மனவளக்கலை யோகான்னு ஒன்றும் கிடையாது. அது இந்த உயிரை முழுவதுமாக எவ்வாறு படைக்கப்பட்டதோ அதே படைப்பு தன்மையோடு அதை நிலைத்து நீடித்து வைத்திருப்பது. அந்த தன்மையை கொடுக்க வந்து ரொம்ப ஈஸி. எப்போ? அந்த கரு. அப்போ கரு உருவாக போகின்றது ஒரு வாழ்க்கை துணை அமைந்த பிறகுனாக்கா அதற்கு முன்பே அவர்களுக்கு கல்வி இருக்க வேண்டும். அந்த கல்வி எப்போ தொடங்கணுன்றாரு? 7 வயசில். 7 வயசில் உடலுக்கான பயிற்சி, பருவம் அடைந்த பின்பு உயிருக்கான பயிற்சி, உயிரை உணர்வதற்கான பயிற்சி. இந்த பயிற்சிகளோடு குணத்தை சீரமைத்து கொண்ட நிலையில் ஒரு மனிதன் வாழ்க்கையை, ஒரு கணவன் மனைவி அந்த வாழ்க்கையை தொடங்கும் பொழுது அதுதான் அந்த குவாலிட்டி இன்புட். ஸோ எதை கொடுக்கணும் அப்படின்றது தான் அவர் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி சிந்திச்சு காலத்தால் இன்றைக்கி பார்க்குறோம். துபாயில் இவ்வளோ பேர் இணைஞ்சிருக்கோன்னா அந்த ஒரு மனிதனுடைய எண்ணம். இவ்வாறு உலகம் முழுவதும் என்று லட்சக்கணக்கான மக்கள் இந்த உயிர் உணர்தலை பெற்று சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கு. எங்ககிட்ட உங்களுக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கீங்க. பஹ்ரைனில் எங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தில் எத்தனையோ இவர்கள் போல் இளம் ஜோடிகள் திருமணத்திற்கு முன்பு பயிற்சி எடுத்து இன்று அவர்கள் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்க குழந்தைகள் அருட்தந்தை சொல்வது போல் அந்த காயக்கல்ப குழந்தை, சூப்பர் பேபி கான்செப்ட். இந்த கான்செப்டை திருப்பூரில் ரிசர்ச் பண்ணி ஒரு 100 பெண்மணிகளுக்கு அவங்க கரு உண்டாகிறதுக்கு முன்னாடியான பயிற்சியை கொடுத்து அந்த கண்ட்ரோல்டு குரூப்பை வந்து அசஸ் பண்ணதில் 99 தாய்மார்களுக்கு நார்மல் டெலிவரி நம்பர் 1. அப்புறம் அந்த குழந்தைகளுடைய வளர்ப்பு இப்போ கிட்டத்தட்ட அது ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எல்லாருக்கிட்டையும் அந்த தன்மையை பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஒரு பெரிய விஞ்ஞானம் அல்ல, இது எல்லாராலையும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை. அப்போ அதை எப்படி நம்ம வந்து வாழ்க்கையில் அது நம்மோடையே ஒன்றி வரணுன்றதை அவர் நினச்சி தான் இந்த சிம்பிளாக எளிமையான ஒரு பயிற்சியை கொடுக்குறாரு. ஸோ பெண் அப்படின்ற இடத்துல பெண்ணின் பெருமையை சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு சொல்லியாச்சு, இறையின் பிரதிநிதி. அப்போ கணவன் மனைவி, கணவன் மனைவின்றவங்க இப்போ யார்? இப்போ இறை தானே. அப்போ இறை பக்கத்தில் இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்கணுமா? சந்தோஷமாக இருக்கிறோம் நிச்சயமாக. ஆனால் அந்த சந்தோஷத்தோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்குறவங்கள நாம் நன்றி பாராட்டணும்னு சொல்கிறார். அப்போ சொல்லுவார் சாமிஜியை சிரிச்சுக்கிட்டு, அந்த நாக்கு அதை மட்டும் சொன்னால் வரமாட்டேங்குது, அது பெறல மாட்டேங்குது நன்றி சொல்கிறதுக்கு. இப்போ சாதாரணமாக டெய்லி இன்னைக்கு காலையிலேருந்து இங்கே வரத்துக்குள்ளார நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் எத்தனை பேருக்கு தேங்க்ஸ் சொல்லியிருப்போம்? ஒரு முறையாக சொல்லியிருப்போமா? பட் அந்த ஒரு முறை தேங்க்ஸ் உங்கள் மனைவிக்கு சொன்னோமான்னு பாருங்கள். தட் மேக்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். அப்போ அந்த பெண்ணுடைய ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, அந்த பெண் வயிற்றில் நம்ம உருவாகிறோம். அந்த உருவாகி அந்த வளர்ச்சி காலம் முழுவதும் அந்த பெண்ணோட ரத்தத்தை வந்து உணவாக கொடுக்குறாங்க. அவங்க பிறந்ததுக்கப்புறம் அந்த ரத்தமே பாலாக மாதிரி பாலாக கொடுக்குறாங்க. அதை குடித்து வாழ்க்கை முழுவதும் பெண் துணையோட தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்ம எல்லாரையும் எடுத்துங்க, பெண் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது. தாய்மை, அந்த பெண்மைக்கு வந்து தாய்மை இருக்குது, பெண்மை இருக்குது, இறைமை இருக்குது. இதை நம்ம தாயா உறவில் இருக்கிறோம், சகோதரிகளான உறவு இருக்கிறோம், மனைவியாக, மகளாக, தோழிகளாக, எல்லா இடத்துலையும் பெண்கள் தான். இந்த பெண்கள் எடுத்ததில் இன்னொரு அழகான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறாரு. இந்த உலகத்தில் இருக்க மக்களுடைய மக்கள் தொகை நீ தெரியும் எல்லாருக்கும் எவ்வளோ பில்லியன். அப்போ அதில் ஆண்கள் ஒரு 50%, பெண்கள் 50%னா
இந்த 50% ஆண்களும் இந்த பெண்கள் பெற்றெடுத்த ஆண்கள் தான். ஆக எல்லாருமே பெண்கள் தான். இந்த ஒரு பெருமையை உணரணுன்றாங்க. இதில் வாழ்க்கையே அதை சார்ந்து அவர்களை சார்ந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இப்போ நீங்கள் என்னை பார்க்குறீங்க, இன்னும் இன்ட்ரொடக்ஷன்லாம் கொடுத்தாலும் என்னுடைய அடிப்படை இன்றைய வளர்ச்சி எல்லாத்துக்கும் காரணம் தாய், சகோதரிகள், மனைவி, ஆஃப் லேட் மகளும். பட் இந்த 3 நிலைகளில் இன்றளவும் எனக்கு இங்கே நான் நின்று உங்கள்கிட்ட பேசுறது கூட அவங்க சப்போர்ட் தான். இது எல்லாருக்கும் நடந்துகிட்ருக்கு. பட் நான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால ஷேர் பண்ணுறேன். அருட்தந்தையோட இணைஞ்சதுக்கப்புறம் இது எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. அதனால் அதுலேருந்து கொஞ்சம் கூட மாறாமல் வாழ்க்கை போயிட்டுருக்குது. ஸோ பெண்ணின் பெருமையையும் குடும்ப அமைதியும் தான் மகரிஷி கொடுத்த மிக முக்கியமான தலைப்புகள். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் அங்கே பெண்கள் தான் முன்னிறுத்தப்படுகின்றது. இன்றளவும் பெண்கள் ஒரு 2ஆம் பட்சமாக தான் என்ன படித்து என்ன வந்தாலும் இன்றைக்கி விஞ்ஞான உலகத்துலேயும் வேக உலகத்துலேயும் அப்படி ஒரு ஃபைன் டிஃப்ரென்ஸை பார்க்குறாங்க. அது பார்க்குற வரைக்கும் அந்த உலகத்தில் அமைதி என்பது மிகவும் கடினம். எந்த வீட்டில் பெண் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ, எந்த சமுதாயத்தில் பெண் மகிழ்ச்சியாக இருக்காங்களோ, எந்த நாட்டில் பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்களோ, அந்த நாடு, அந்த குடும்பம், அந்த சமுதாயம் சுபிக்ஷமாக இருக்கும். இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜை சாமிஜி கொடுக்குறாங்க. சார் அவங்கள வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு மனநிலையில் எப்பொழுதுமே அவர்களை வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண் பெண் உறவில் இந்த மனைவி நல வேட்பு மூலமாக அவர்கள் ஒரு சில பயிற்சி கொடுத்ததில் முக்கியமானதை நம்ம பண்ண போகிறது உயிர்கலப்பு தவம். இந்த உயிர்கலப்பு தவத்தில் முதல்ல இந்த உயிரை பற்றி நம்ம ஆரம்பித்தோம் பேசுகிறதுக்கு. அதுலேருந்து அலை வருது காந்தம்னு. இந்த காந்தத்தை தான் பரிமாறிக்கொள்ள போகின்றோம். எப்படி பரிமாறிக்க போகிறோம்னாக்கா கண்கள் மூலமாகவும் தொடு உணர்வின் மூலமாக எதிரெதிரே அமர்ந்து கொண்டு அவர்கள் கண்கள் வழியாக ஆற்றலை பெற்று கண்கள் வழியாக ஆற்றலை அளித்து இந்த காந்த பரிமாற்ற தவத்தை கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம அந்த தவத்துக்கு முன்னாடி இந்த உயிர் என்பது பிரபஞ்சத்திலே ஆற்றல் களமாக இருக்கிறது. அதுலேருந்து வரக்கூடிய காந்தம் இதெல்லாம் இணைச்சி அவர் அருட்பேராற்றல்னு ஒரு பேர் வச்சுருக்கார். அந்த அருட்பேராற்றல் எங்கும் எல்லா இடத்துலையும் நிறைந்து இறையாக இருந்தாலும் அதை ஒரு இடத்துல தேக்கி ஒரு எல்லையை கட்டி அதில் திணிவை நிறுத்தி அந்த இடத்துல அந்த தூய்மையை நாம் மனம் என்ற நிலையில் அனுபவிக்கிறதுக்கு பேர் அருட்காப்புன்னு சொல்கிறார், டிவைன் ப்ரொடெக்ஷன். இந்த அருட்காப்பு நாம் யாருக்கு வேணால் சொல்லலாம், எந்த டிஸ்டன்ஸில் இருந்தாலும் சொல்லலாம். அவர்களை நினைந்து இந்த அருட்காப்பை ஃபஸ்ட்டு சொல்லணும். அப்போ இன்னைக்கு கணவன் மனைவியோடைய வேட்பு தினம்ன்றதுனால அந்த கணவனும் மனைவியும் கணவன் மனைவியை நினைத்து மனைவி கணவனை நினைத்து இந்த அருட்காப்பு சொல்லிக்கணும். அதற்கப்புறமா தான் இந்த உயிர்கலப்பு தவம் பண்ண போகிறோம். இப்போ இந்த எல்லா இடத்துலையும் எது பொதுவாக இருக்குன்னு சொன்னோம், காந்தம். இங்கே புதிதாக பயிற்சிக்கு வந்தவங்களும் இருப்பீங்க. இந்த காந்தத்தை உடலில் திணிவு பெற்று இயங்குறத உணர்வதற்கு ஒரு எளிய முறை பயிற்சி கொடுத்துருக்கார் சாமிஜி. அந்த பயிற்சியும் நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு ஷேர்லாம் மாற்றி அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அந்த டைமில் அதையும் நம்ம செஞ்சு பார்த்துருவோம். ஸோ இந்த உயிர்கலப்பு தவம் இங்கிலீஷில் டிரான்ஸ்கரண்ட் மெடிடேஷன். ஒவ்வொரு மனிதனிடத்திலும் எவ்வாறு அந்த இன்ஃபைனிட்டசிமல் எனர்ஜி பார்ட்டிகள்ன்ற விண்ணிலிருந்து அலை காந்தமாக வருகின்றத வான்காந்தம் என்றும், நம்ம உயிரினத்தில் மனிதனிடத்தில் அதே உயிரிலிருந்து வெளிப்படக்கூடிய காந்த அலை பயோ மேக்னட்டிசம் சீவகாந்தம்ன்றாங்க. இந்த சீவகாந்தம் தான் உடல் முழுவதும் எல்லா உடல் இயக்கத்துக்கும் மன இயக்கத்திற்கும் புலன் இயக்கத்திற்கும் ஆற்றலை தந்து கொண்டே இருப்பது. அந்த ஆற்றல் செலவு இந்த 5 புலன்கள் வழியாக செலவாகிட்டே இருக்குது. அதில் முக்கியமாக கண் எவ்வளோ செலவு பண்ணுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த ஆற்றலை நாம் இந்த உயிர்கலப்பு தவத்தில் பரிமாறிக்கொள்ள போகின்றோம். இதை பரிமாறிக்கொள்ளுறதுனால என்ன பயன்? ஒரு முறை
ஒரு செகண்ட், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கண்ணு டு கண் கனெக்ஷன் கொடுத்தனாலே அங்கே எந்த கருத்து வேறுபாடும் இருக்காது. இட் வில் ஜஸ்ட் டிசால்வ் அட் தட் மோமெண்ட். வாழ்க்கையில் உறவு மேம்படும். குழந்தைகள் மிகவும் சிறப்பாக இருப்பாங்க. நம்ம எல்லாம் அவங்க சொன்ன மாதிரி இங்கே எல்லாம் வந்து எதுக்கு வேலைக்கு வந்திருக்கோம்? அதில் முக்கியமானது பொருளாக இருக்கலாம், ஆனால் குழந்தை வளர்ப்பு அப்படின்னு பல நிலைகளில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அறிவுபூர்வமாக பண்ணுறோம், எல்லாம் கரெக்ட். ஆனால் அவர்கள் முன் நாம் நம்முடைய வாழ்க்கையை எந்த தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அதுதான் முக்கியம். அப்போ நான் சாதாரணமாக நாங்கள் ஷேர் பண்ணுறது, இந்த குழந்தைங்களை கண்டிக்கிறது, அப்புறம் குழந்தைங்களாம் இருக்கிறாங்க பரவாயில்ல, கண்டிக்கிறது, நீ இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு. ஆக்சுவலாக பார்த்தா அதுக்கு நமக்கு ரைட்ஸே கிடையாது. ஆனால் நாம் என்ன ரைட்ஸ் வச்சுருக்கோம்? நம்முடைய மூதாதையர்களை கேட்கலாம், இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம்னு சொல்லி. பட் இவங்களை கண்டிக்கிறதுக்கு நாம் ஃபஸ்ட்டு குவாலிஃபை ஆகணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட ஸ்வீட்டு சாப்பிட்றதுக்கு என் பையனை வந்து நீங்கள் சாப்பிடாமல் நிறுத்தணும்னு சொல்லி ஒரு அம்மா பையனை கூப்பிட்டு போகிறாங்க. சரிம்மா ஒரு 10 நாள் கழிச்சு வாங்கன்ட்டு 10 நாள் கழித்து போகிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இனிமேல் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, அது இதெல்லாம் தீய விளைவு. அப்போ அந்த அம்மா, நீங்கள் குருஜி அன்றைக்கே சொல்லலை, ஏன்னா நான் ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அன்றைக்கி, நான் நிறுத்தினா தான் எனக்கு சொல்கிறதுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது. அது மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம இன்றைக்கி வாழ்ந்து வந்துட்டோம், குழந்தைகளும் பெற்றுக்கொண்டோம். ஒன்றும் இல்லை, வாழ்த்த ஆரம்பிங்க. நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து காமிங்க. எந்த செயல் நீங்கள் நல்லதுன்னு அவங்க சொன்ன மாதிரி செய்யின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் செஞ்சிட்டே இருந்தோம்னா போதும், அவங்க நிச்சயமாக செய்வாங்க. ஓகே, அந்த முன்னாடி பாயிண்ட்டுக்கு ஒரு சொல்யூஷன். சரி, இந்த இடத்துல இந்த குழந்தைய கண்டிக்கணும் அப்படின்னா வெர்பலாவோ ஃபிசிக்கலாவோ கண்டிக்காதீங்க, இங்கேருந்து அனுப்புங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தவம் தெரியும். தவ நிலையிலிருந்து என்ன உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ ஆற்றலோட தன்மையோடு போய் சேரும். அதே மாதிரி கிவ் ஆல் திஸ் கமாண்ட் விதவுட் எனி கண்டிஷன்ஸ். கண்டிஷன் ரொம்ப ரொம்ப போடவே கூடாது. நமக்கெல்லாம் கண்டிஷன் போடுறதுக்கு உரிமையே கிடையாது. ஏன்னா அந்த எல்லையற்ற இறையினுடைய எல்லாம் நடந்துட்டுருக்கு. அதில் ஒரு சின்ன வட்டம் போட்டோம்னாக்கா அது ஒரு கான்ஃப்ளிக்ட் கொடுக்கும். யார் கூட? உங்கள் மனசு. இங்கே என்னத்தை நம்ம இங்கேருந்து அனுப்புகிறோமோ அதுதான் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். நாம் நினச்சிட்டு போன நல்லது தான் சொல்கிறேன்னு. ஈவன் அதற்கும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பதிவுக்கும் நிறைய காரணம் இருக்குது. ஸோ இது பெரிய ஒரு அற்புதமான விஷயத்தை சாமிஜி ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது எல்லாத்தையும் விளக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை. பட் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதாவது ஐயா ஹோலிஸ்டிக் ஹெல்த்தை பற்றி சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த முழுமை நல வாழ்விற்கு இவர் எல்லா வேலையும் பண்ணிட்டு போயிட்டார். ஒரு தனி மனிதர், இன்க்ளூடிங் வேர்ல்டு பீஸ். வேர்ல்டு பீஸ்க்கு ப்ளூ பிரிண்டே கொடுத்துருக்காரு. 14 திட்டம். அந்த திட்டத்தை மட்டும் யுனைடெட் நேஷன் ஃபாலோ பண்ணாக்கா தேர் இஸ் அ வேர்ல்ட் பீஸ் அஷ்யூர்டு. அவ்வளவு விஷயங்கள் நிறைந்தது. நம்ம எல்லாம் பாக்கியசாலிகள். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உயர்ந்த ஆன்மாவினோட இணைப்பில் இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இப்போ நாம் அடுத்ததாக போகிறது வந்து முக்கியமான உயிர்கலப்பு தவம். இன்றைக்கி யாரெல்லாம் புதுசாக வந்து இந்த எடுத்துக்க போகிறீங்களோ நிச்சயமாக உங்களுக்கு இன்றிலிருந்து அதில் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்கலாம். இப்போ அது கூட ஒன்று சொல்லிவிடும். பெண்ணின் பெருமையில் மனைவி நல வேட்பில் மனைவியை நாம் பெருமைப்படுத்தணுன்றது ஆல்ரெடி எத்தனையோ கணவன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாராட்டு. ஆனால் அதில் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்காங்களாம். இன்னிலிருந்து பயிற்சியை மேற்கொண்டீர்கள் என்றால் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே பிணக்கு இல்லாமல் இருக்க முடியும். ஏனென்றால் நீங்கள் இறைவனை அருகில் வைத்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த இறைவனுக்கு நாம் அறிந்து துன்பம் கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். இன்னையிலேருந்து அதுதான் உண்மை. அதனால தான் அவங்க வழியாக உயிரினம் வந்து அதோடைய வேலையை இறை வந்து பெண்ணுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு இப்போ அடுத்ததாக இந்த ஒரு நடைமுறை பயிற்சிக்கு வரப்போகிறோம்.